வேத புஸ்தகத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 2 வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிற வேளையிலே இந்த வசனத்திலே 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. முதலாவதாக கர்த்தர் என்று நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். வேத புஸ்தகத்திலே இந்த கர்த்தர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டி, அதாவது அவர் உயர்ந்த அதிகாரமுடையவர், அவர் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்த அதிகாரமுடையவர் என்கிற அர்த்தத்திலே அந்த கர்த்தர் என்கிற வார்த்தை வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர் யார் என்று பைபிளே வாசிக்கிற வேளையில வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த வரலாறு என்று எழுதியிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அதே ஆதியாகமம் 2:7 எழுதியிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கினார் என்று வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர், அவர் மனிதனை உருவாக்கினவர். அதோடு மாத்திரமல்ல, எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் என்று எழுதவில்லை, கர்த்தரோ என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா என்று அங்கே தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மெய் தெய்வத்தையும் தெய்வீகத்தையும் வெளிப்படுத்துவதற்காக மனிதர்கள் மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே கர்த்தராக அவர் அவதரித்தார். 2வதாக அதிலே வாசிக்கிறோம், கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அல்லது ஜீவிக்கிறவர், அல்லது ஆளுகை செய்கிறவர் என்று அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிற வேளையில மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு இருந்த ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் வந்து ஏரோது என்கிற ராஜாவை பார்த்து கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? உலகத்திலே ஒரு ராஜ குடும்பத்திலே பிள்ளை பிறந்தால், ஆண் பிள்ளை பிறந்தால் இளவரசர் என்று சொல்வார்கள், பெண் பிள்ளை பிறந்தால் இளவரசி என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே இவர் பிறக்கிற வேளையிலே இவர் ராஜாவாக பிறந்தார். அவர் அரண்மனையிலே பிறந்திருப்பார் என்று சொல்லி அவர்கள் தேடி வந்தார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராக மாத்திரமல்ல, அவர் ராஜாவாக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் சிலுவையிலே மரிக்கிற வேளையில அந்த பிலாத்து என்கிறதான நியாயாதிபதி நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று சொல்லி கிரேக்கு, லத்தீன், எபிரேய 3 மொழிகளிலே எழுதி வைத்தார். அதோடு மாத்திரமல்ல, யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே அந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ ராஜாதானா என்று கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, நான் ராஜாதான் என்று அவர் சொன்னார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாக அவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் பிறந்தார். எனவே கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அவர் ராஜா, அவர் ஆளுகை செய்கிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக அதிலே நாம் வாசிக்கிற வேளையிலே அவர் இரட்சகர் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கர்த்தர், இந்த கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், அவர் தப்புவிக்கிறவர். எனவே மெய் தெய்வமாகிய ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதர்களை தண்டிப்பதற்காக அல்ல, மனிதர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் பிறந்தார். மனுமக்கள்
யாவரையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசுடைய பிடியில் இருந்து விடுதலை செய்வதற்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை என்று பைபிள் எழுதியிருக்கிறது. மனிதனுடைய பணம், மனிதனுடைய படிப்பு அல்லது மனிதனுடைய அந்த மாதிரியாக நற்கிரியைகள் என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது. எனவே மனிதனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இரட்சகராக பிறந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கம் நம்மை பாவத்தில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், பிசாசுடைய பிடியில் இருந்தும் நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்தார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக, நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றுவதற்காக பாவம் அறியாத அவர் நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவத்தையும் சர்வலோகத்துடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்தார். தன்னுடைய குற்றமில்லாத மாசற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தினார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். எனவே அவர் பிறந்ததனுடைய நோக்கம் மனிதனை அழிப்பதற்காக அல்ல, மனிதனை தண்டிப்பதற்காக அல்ல, மனிதனை பாவ வாழ்க்கையில் இருந்து ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். மேலுமாக அந்த வாக்கியத்திலே நாம் படித்தோம், அது ஒரு நற்செய்தி என்று தேவனுடைய வசனத்திலே படிக்கும். அந்த 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவனுடைய வசனத்திலே வாசிக்கும். ஆண்டவர் பிறந்த செய்தி அது ஒரு துக்க செய்தி அல்ல, அது ஒரு துர்ச்செய்தி அல்ல, அது ஒரு நல்ல செய்தி என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் பிறந்தால் ஒருவேளை தகப்பன் அந்த மாதிரியாக மறித்து போய்விடுகிறார், அல்லது தாய் மறித்து விடுகிறாள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், இந்த பிள்ளை என்ன நேரத்தில் பிறந்துச்சோ, இந்த குடும்பத்தில் அந்த மாதிரியான கஷ்டங்கள், அந்த மாதிரியாக மரணம், அந்த மாதிரியாக பொருள் இழப்பு என்றெல்லாம் அந்த மாதிரியாக சொல்லுகிறார்கள். நீங்க பைபிள்ல கூட வாசிக்கிற வேளையில வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் ஒரு ஆண் பிள்ளை அந்த மாதிரியாக ஒரு தாய் பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளையுடைய தகப்பனார் பேர் பினகாஸ் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. அவனுடைய மனைவி இந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிற சமயத்தில் அந்த பிள்ளையினுடைய தாத்தா மரித்து போய்விட்டார். அந்த பிள்ளையினுடைய தகப்பன் பினகாஸ் இறந்து போய்விட்டான். அவரு மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னம் அந்த இஸ்ரவேல் மக்களை விட்டு விலகி போய்விட்டது. தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகினது. அப்பொழுது அநேகர் இந்த பிள்ளை என்ன நேரத்தில் பிறந்ததோ அந்த மாதிரியாக தாத்தாவை கொண்டு போட்டது, தகப்பனை கொண்டு போட்டது, தேவ பிரசன்னத்தை விலக செய்தது என்று சொல்லி அநேகர் துக்கப்பட்டார்கள். இனிமாக ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார். அந்த யாபேஸ் என்கிற பெயருக்கு அர்த்தம், நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்திருக்கார். அருமையானவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி ஒரு துக்க செய்தி அல்ல, அது ஒரு துர்ச்செய்தி அல்ல, அது ஒரு நல்ல செய்தி. தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தது, மனிதனை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த நற்காரியத்துக்காக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். எனவே இது ஒரு நல்ல செய்தி. எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அகில உலகத்திலும் இந்த நல்ல செய்தியை இன்றைக்கு அறிவிக்கிறார்கள். காரணம், அவர் நேசிக்கிறார். ஆகையினாலே நாங்களும் அறிவிக்கக்கூடிய செய்தி ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது, அது ஒரு நற்செய்தி என்று வாசிக்கும். அந்த சமயத்திலே சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் பைபிள் எழுதியிருக்கிறது. அவர் பிறந்த சமயத்திலே முதலாவது வாசிக்கிறோம், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது எதற்காக என்று கேட்டால், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயத்தை நீக்குவதற்காக. இன்னைக்கு உலகத்திலே பயம் எப்படி வந்தது என்று கேட்டால், பாவத்தினாலே. நீங்கள் அந்த ஆதியாகமத்திலே படிக்கிற வேளையிலே தேவன் உண்டாக்கின அந்த ஆதாம் ஏவாள் தினந்தோறும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பாவம் செய்த வேளையிலே
பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே மனித வாழ்க்கையில பாவத்தினாலே பயம் வருகிறது. அடுத்த சிலர் மனிதனுக்கு பயப்படுகிறார்கள். இந்த மனிதனுடைய நாக்கு கருநாக்கு, இவன் இந்த மாதிரியாக சபித்தால் அப்படி நடந்துவிடும் என்று சொல்லி மனுஷனுக்கு பயப்படுகிறார்கள். இன்னும் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் மரணத்துக்கு பயப்படுகிறார்கள். இன்னுமாக அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் எதிர்காலத்துக்காக பயப்படுகிறார்கள். இன்னும் அநேகர் என்ன செய்கிறார்கள், பேய் பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த எல்லா பயத்தையும் நீக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த வேளையிலே தேவதூதர் சொன்ன வார்த்தை பயப்படாதீர்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறது. வாழ்க்கையிலே பயத்தோடு கூட ஜீவிக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையில அவர் உங்களுடைய பயத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த அந்த வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கிறது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்று எழுதியிருக்கிறது. சந்தோஷம் என்று மாத்திரமல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு உலகத்திலே மனிதனுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டால் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு மனிதர்கள் சந்தோஷத்துக்காக என்ன செய்கிறார்கள்? அநேக சிற்றின்பங்கள், லாகிரி வஸ்துகள், இது மாதிரியான போதைப் பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அநித்தியமான பாவ சந்தோஷம். உலகம் பாவ சந்தோஷம் கொடுக்கும், ஆனால் அது நித்தியமானது கிடையாது, அது அநித்தியமானது. எனவே இந்த சந்தோஷத்தை எங்கே கடையிலும் போய் வாங்க முடியாது. சந்தோஷ ஸ்டோர்ல போய் ஐயா எனக்கு துக்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, ஒரு அரை கிலோ சந்தோஷம் கொடுங்கள் என்று சொல்லி விலை கொடுத்து வாங்க முடியாது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் பிறந்த வேளையிலே தேவதூதன் சொன்னான், மனுக்குலத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மகிமையின் தெய்வம் அந்த மாதிரியாக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே சொன்னார், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாசிக்கும். தேவனுடைய சந்தோஷம், அது நிறைவான சந்தோஷம். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அவர் சொன்னார். வாழ்க்கையிலே துக்கத்தோடு கூட இருக்கிறீர்களா? சந்தோஷம் இல்லாத நிலைமையிலே ஜீவிக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறார். அவரை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையிலே இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆகையினாலே கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த மாதிரியாக பலகாரம் சாப்பிடுகிறது, பண்டிகை கொண்டாடுகிறது, புது துணி உடுத்துகிறதுனாலே சந்தோஷம் வராது. தேவன் தான் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறார். பைபிள் எழுதியிருக்கிறது, அந்த ரோமர் 14:17 புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினாலே உண்டாகும் சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவ ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். ஆண்டவர் எதற்காக பிறந்தார் என்று கேட்டால் மனிதனுடைய துக்கத்தை மாற்றி மனிதனுக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக. இந்த சந்தோஷத்தை பற்றி பைபிள் சொல்லியிருக்கிறது, சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமான சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. இந்த சந்தோஷத்தை வார்த்தையினாலே விவரிக்க முடியாது, இதை அனுபவித்து பார்க்கலாம். தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை தேவரீர் என்னுடைய இருதயத்திலே தந்தீர் என்று சொல்லி அந்த 4ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். உலக பொருட்கள் சந்தோஷம் கொடுக்காது, உலகத்தில் இருக்கிற எதுவும் நமக்கு சந்தோஷம் கொடுக்காது, நம்முடைய துக்கத்தை மாற்றாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சந்தோஷத்தை கொடுக்க முடியும். எனவே அவர் அதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார். அடுத்து அவர் யாருக்காக பிறந்தார்? அந்த வாக்கியத்திலே படிக்கிறோம், எல்லா ஜனத்துக்கும். எல்லா ஜனத்துக்கும் என்று சொன்னால் கிறிஸ்தவருக்கு மாத்திரமல்ல, எல்லா நாட்டவருக்கும், எல்லா மக்களுக்கும், பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும் பக்திமானாக இருந்தாலும், சன்மார்க்கராக இருந்தாலும் துன்மார்க்கராக இருந்தாலும், எல்லா ஜனத்துக்கும் அவர் எல்லாருக்காக பிறந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எனவே அவர் எல்லாருக்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். எல்லா ஜனத்துக்கும் என்று வேதத்திலே வாசிக்கும்.
என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவனையும் புறக்கணியார் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், யாருக்காக பிறந்தார் என்று கேட்டால் எல்லா ஜனத்துக்காக என்று தேவனுடைய வசனத்தை படிக்கும். அவரு மாத்திரமல்ல, அந்த தேவதூதன் சொன்ன மறுபடியுமான ஒரு வாக்கியத்தை நாம் பைபிளில் படிக்கிறோம். அந்த 14வது வசனத்தில் எழுதியிருக்கிற லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று வாசிக்கும். அவருடைய இந்த பிறப்பின் செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த வேளையில இந்த செய்தி எதற்காக அறிவிக்கப்படுகிறது கேட்டால் தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாகத்தக்கதான வகையிலே தெய்வம் மனிதனை நேசித்து மனிதனுக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்கிற தேவனுக்கு மகிமையாக அவருடைய பிறப்பு, அவருடைய செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது. இரண்டாவதாக அந்த வாக்கியத்திலே படிக்கிறோம், பூமியிலே சமாதானம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தது மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக. அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான காரணர், அவர் சமாதான கர்த்தர், அவர் தேவ சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். அடுத்ததே வாசிக்கிறோம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். பாவம் செய்த மனிதர்களை இன்றைக்கு மனிதர்கள் வெறுக்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்களோடு வாழ்வதற்கு அவர்கள் பிரியப்படுகிறதில்லை. ஆனால் மனுஷர் மேல் பிரியம். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர் மேலே பிரியம் வைத்தபடினாலே, அன்பு வைத்தபடினாலே அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார். எனவே அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல செய்தியை கேட்டதோடு மாத்திரமல்ல, அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கினார். அருமையானவர்களே, நாங்கள் அறிவிக்கிற செய்தி ஒரு ஏமாற்றுகிற செய்தி அல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்து பாருங்கள். மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன்.